ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், NHSRCLல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ சேலரி பொறுத்தவரைக்கும் பாருங்க 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாபோட ரோல பொறுத்தவரைக்கும் JTM கேட்டகரியில குடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ SC, ST, ஃபீமேல் கேட்டகரிக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்தவரைக்கும் பாருங்க 24 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு CBT எக்ஸாம் வந்து இருக்கு. அந்த CBT எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா இல்லைனா SMS மூலியமா நாங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர்லயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில ஏஜ் பொறுத்தவரைக்கும் பாருங்க, மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 35 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கேயே பாண்ட் பிட்வீன் குடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ அதில வந்து சிவில் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில சேலரி வந்து பாருங்க 40,000லேருந்து 1,40,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். 35 வேக்கன்சி வந்து உங்களுக்கு சிவில் கேட்டகரிக்கு இருக்கு. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க BE, BTechல வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம ஸோ அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி வந்து ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்க ஒரு 17 வேக்கன்சி இருக்கு. BE, BTechல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதே மாரி வந்து ஸோ SNT கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க எலக்ட்ரிக்கலோ இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இந்த மாரி முடிச்சவங்க எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க RS கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா BE, BTechல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ் இந்த மாரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆனா அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ல வந்து ஆர்க்கிடெக்சர் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து ஒரு 8 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ல வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க BE, BTechல வந்து எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா MCA நீங்க முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ரெகுலர்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெகுலர் கேட்டகரில நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா இங்க வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல வந்து ப்ரொக்யூர்மென்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்கு. இதுக்கு வந்து 50,000லேருந்து 1,60,000 சேலரி வந்து வரும். BE, BTechல வந்து பாருங்க எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் நீங்க BE, BTechல வந்து ஸோ இல்லனா டிகிரில வந்து எனி டிசிப்ளின் முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆனா இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நியூ டெல்லினே குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலர் டைப்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. ரெகுலர்ல எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க வந்து சேலரியிலருந்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து இங்க டீட்டெயிலா வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜாபோட ப்ரொஃபைலுமே வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த மாரி வந்து நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க ஒன் பை ஒன்னா இங்க வந்து இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, 3 ஸ்டேஜா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, CBT எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, பர்சனல் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த CBT எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ் இது எல்லாமே வந்து நீங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ் எல்லாமே நீங்க அதில போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி இருக்கும், அதே மாரி வந்து ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க, டெக்னிக்கல் கேட்டகரிக்கும், நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கும் தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம SC, STல வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. OBCயா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. சேலரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா 40,000 அந்த மாரி உங்களுக்கு பேசிக் பே தான் 40,000. அது இல்லாம ஸோ உங்களுக்கு DA இருக்கு, உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கு, பெர்க்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ சேலரி இல்லாமயே உங்களுக்கு நெறைய அலவன்ஸ் இருக்கும். ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து இதில அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் SC, ST அதுக்கப்புறம் அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து UR, EWS, OBCயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 400 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மூலயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்பருமே குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.